பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் ரெவ்யூ மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கோம். மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அவர் மக்களிடையே சென்று எதை கூறி வாக்குகளை பெற்றாரோ, இந்த அரசு மக்கள் எப்படி அமர்த்தினார்களோ, எதற்காக அமர்த்தினார்களோ, அந்த மேண்டேட்டில் ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறார் முதல்வர் அவர்கள். ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை போன்ற அமைச்சர்களை எல்லாம் முதல்வர் அண்ணன் அவர்கள் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். அதை இந்த துறையில் நான் செயல்படுத்துவதில் தீவிரமாக இருந்தேன். அதில் முக்கியமாக இந்த துறையின் செயலாளர் என்கிற முறையில் சார் குமரகுருமன் சார் ஆகட்டும், ஐஜி சார் ஆகட்டும், இருவரும் எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்து இந்த துறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த துறையில் லஞ்சம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்பதை உறுதி செய்வதற்கு நாங்கள் கடந்த சில நாட்களாக எடுத்த முயற்சியில் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். மக்களும் அந்த மாற்றத்தை உணர்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் பணி முடிவடையவில்லை, நிறைய இன்னும் வேலை பாக்கி இருக்கு. மக்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்குள்ள வந்தா அவங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே போற வரைக்கும் எந்தவித இன்னல்களும் இருக்கக்கூடாதுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களிடையே தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் இந்த துறையின் ரெவ்யூ மீட்டிங் நேற்று ஒரு முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்தது. அவர் சொன்ன ஒரே விஷயம் இதேதான். அதை தான் நானும் இப்ப சொன்னேன். மக்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்குள்ள வந்துட்டு வெளியே போற வரைக்கும் அவர்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா சொன்னார். அவர்கள் ஆபீஸ்ல உட்கார்றது கூட இடம் இல்லாம சில ஆபீஸ்ல நிக்கிறத அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர்களுக்கு ப்ராப்பரா சேர்ஸ் போட்டு அவங்களை உட்கார வைக்கணும், வெயிட் பண்ண வைக்க கூடாது. டோக்கன் சிஸ்டம் படி அவங்க டோக்கன் டைம் வரும்போது கரெக்டா அவங்களுடைய டாக்குமெண்ட் பதிஞ்சு அவங்கள டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை வெளியே அனுப்பிச்சணும்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அண்ணன் முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படி வரும் 17/8 அன்று முதல் எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன், பிரசன்ட்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த முறையில் ஆன்லைன்லயே எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் முடிக்கிற மாதிரி ஒரு முன்னோடி திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதில் வராது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றது, ஃபர்ஸ்ட் பிளாட் ரெஜிஸ்டர் பண்றதும், அபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதும், இது அத்தனையும் முழுதும் ஆன்லைனில் செய்யும் ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வர போறோம். அது 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரில கூட பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாளில் அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டிய கிரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம். இப்ப இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த பில்டர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் லாகின் ஐடி கொடுக்கற மூலம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல ஏதாவது குறைகள் இருப்பினும் அவங்களுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்க போறோம். அதுல ஏதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அதன் மூலமா அவங்க அந்த நம்பர் கால் பண்ணி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு queries இருக்குன்னா, எஸ்ஆர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஏதாவது queries இருந்ததுன்னா சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கு அதுல query போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 30 நாள்ல பதில் அளிச்சாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆமா, எனிவே ரெஜிஸ்ட்ரேஷன்.
ஆமா, அதுதான் இப்போ நம்ம நேற்று சிஎம் ரெவியூ மீட்டிங்லேயும் அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணணும். மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த லீக்கேஜஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலே ரெவென்யூ பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். சில இடத்துல வந்து இந்த வேல்யூ கம்மியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் நடந்திருக்கு. அது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் கிளியராக சொல்லிட்டோம். இந்த ரெஃபர் ஸ்ட்ரீட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். இன்னும் ஒரு மாசத்துல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணப்படும். சார் சொல்லும் போதே ஒன்று சொன்னீங்க சார், அந்த வேல்யூ குறைச்சி காட்டி பதிவு பண்ணிருக்காங்க. அது வந்து இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. என்ன பண்றாங்க? இருக்காது, இனிமே இருக்காது. பதிவுக்கு போற மக்கள்கிட்ட அப்படி சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இல்ல அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் கிடைக்காம மக்கள் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம். எதா இருந்தாலும் அதிகாரிகள் கிட்ட டைரக்டா கேட்கலாம். எஸ்ஆர்ஸ் இருக்காங்க, அவங்க டைரக்டாவே அவங்க கிட்ட போய் கொரி கேட்டு இப்படிதான் பதியணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். மற்றவங்க வந்து இந்த இடைத்தரகர்களோட வந்து வேலைகள் வந்து என்னைக்குமே வந்து இந்த அரசு வந்து அனுமதிக்காது, என்கரேஜும் பண்ணாது. ஸோ எதா இருந்தாலும் அரசு அதிகாரிகள் கிட்ட டைரக்டா கேட்க சொல்லலாம். சார், நிறைய பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள்ல திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூவா இருக்கு. குறிப்பிட்ட ஏரியா வந்து மயிலம், அந்த சுற்றுப்பட்டு சில மாவட்டங்கள்லாம் இருக்கு. அதுவும் அது இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். திங்கட்கிழமை மட்டுமே நிறைய இடத்துல இருக்கு. திங்கக்கிழமைன்னு இல்லை, அது முகூர்த்த நாள் இந்த மாதிரி விஷயம் டேட்டில் சொன்னாங்க. அது நம்பர் ஒன் நெட் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று சர்வர்னால வர விஷயம். சர்வர் இஷ்யூஸை நாங்கள் அட்ரஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே 3-4 இடத்துல சர்வர்ஸ் போட்டு நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே அதிகப்படியான சர்வர்ஸ் போடுறதுக்கான முயற்சியும் எடுக்க போகிறோம். எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சர்வர் சைடு இஷ்யூஸ் கிளாஸ் ஆயிரும். நெட்வொர்க் சம்மந்த இஷ்யூஸும் நாங்கள் அது இன்னும் வேற ஏதாவது பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணுறது அது எல்லாமே இந்த ஐஎஸ்பிஸ் கூட பேசி நாங்கள் அதுக்கான ஒரு தீர்வு கொடுப்போம். அது மற்றபடி மக்கள் வந்து மாற்றத்தை உணர்றாங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். நான் பர்சனலாக வந்து இன்ஸ்பெக்ஷன் போனேன். மதுரை மாவட்டங்கள்லையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் போய் பார்த்தேன். நான் பர்சனலாக போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே கவரேஜ் எடுத்திருந்தாங்க. பர்சனலாக மக்கள்கிட்ட போயிட்டு யாராவது பணம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி நானே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அந்த இடத்துல மக்கள் யாருமே என்கிட்ட ஒரு நேரடி புகாரம் என்கிட்ட தெரிவிக்கல. அது பார்க்கும்போது எங்களுக்கே சந்தோஷமா இருந்தது. ஓகே, துறை வந்து நல்லபடியாக செயல்பட்டு இருக்குன்னு நாங்க நம்புறோம். இன்னும் ஆனா இதனால வந்து நடவடிக்கை முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நடவடிக்கை தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். லஞ்சம்ங்கிற வார்த்தை இந்த துறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் நிறைய குற்றச்சாட்டு, பெரிய பெரிய பில்டர்ஸ் இன்னுமே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அமௌண்ட் வாங்குறது, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்குறது அப்படின்றது ஒரு நடைமுறை இருந்தது. தற்போது அந்த நடைமுறை இருக்கிறதா? அதை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான விஷயம் நம்ம நான் என்னுடைய நாலேஜுக்கு வரையும் இது வரல சார். வந்திருந்தா நாங்க அதை யார் அப்படி கேட்கறாங்களோ அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த மாதிரி எங்ககிட்ட எந்த மாதிரியான ஒரு புகார்களும் வரல. எந்த ஸ்டைலும் இந்த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல. ஒரே ஸ்டைல் மக்களுக்கான நல்லது மட்டும் தான் செய்யல. அந்த ஸ்டைல் மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். மீன்வைல் இப்போ என்னன்னா அந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கூட அவங்க ஆவணங்கள் வச்சிருக்காங்க. அவங்க பட்டா இருக்கு, எல்லாமே வச்சிருந்தாலும் கூட அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த என்க்ரோச்மெண்ட் அப்ரூவ் பண்றது வேலை பண்றாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை மீண்டும் மேப் பண்ண செய்யற வாய்ப்பு இருக்கா? மேப் செய்யப்பட்டு அவங்களுக்கான மறு குடியமர்வு வாய்ப்பு இருக்கா? அது கம்ப்ளீட்டா எங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க் இல்ல. பதிவுத்துறை அப்படிங்கறதான கேட்கணும். இல்ல அதுதான் சொல்றேன். அது வந்து ரெவென்யூவும் கார்பரேஷன் அந்த அவங்க சம்பந்தப்பட்ட வேலை. நம்ம வேலை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது. எந்த தப்பான டாக்குமெண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிடக்கூடாதுங்கிறத எங்க சைட நாங்க பார்க்க முடியும். வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ண டாக்குமெண்ட் கேன்சல் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது கோர்ட் மூலமா தான் போய் அதை கேன்சல் பண்ண முடியும். அது அது பத்தியும் நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். அது ஒரு கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அது குறித்து முதல்வரிடம் கேட்டு நாங்க முடிவு எடுத்து தான் அப்புறம் அதை மறுபடியும் அறிவிக்கிறோம். அது எப்படிங்கிறது மீண்டும் இன்னொரு அறிக்கை தேவைப்படுமா என்னங்கிறதெல்லாம் இன்னும் வருங்காலங்கள்ல தான் தெரியும். இடைத்தரகர்களுடைய உள்ளீடு அதிகமா இருக்கு. டைரக்டா அரசாங்க அதிகாரிகளை மக்கள் அணுகிறது தான் உங்களுடைய. சரி, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். மக்கள் வந்து இந்த இடைத்தரகளை நம்பி ஏமாறக்கூடாது. நான் கவர்மெண்ட் சைடு வந்து நாங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. இவங்க மூலமா போனாதான் வேலை நடக்கும் மக்கள் நம்புறாங்க. நான் இந்த நேரத்துல தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க பட்டா பத்தி கேட்டிருக்கீங்க. பட்டா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது இல்ல. நாங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போயிடும். இப்ப சமீபத்தில் ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஐடி டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். மாண்புமிகு ரெவன்யூ மினிஸ்டர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அது ஒரு பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்டோமேட்டேஷன்ங்கிற முறையில்
தொழில்நுட்ப ரீதியா நாங்க இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா இமீடியட்டா அந்த பட்டா மாறுதல் நேம் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சில கிளிச்சஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்னாவே சில கிளிச்சஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் சரி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனவொன்னா டக்குன்னு பட்டா மாறுதல் அந்த நேம்ஸ் டிரான்ஸ்பர் எல்லாமே வந்து மக்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல், இதுக்கு முன்னாடிலாம் போய் இதுக்கு தனியா ஒரு ஆஃபீஸ் போனால் அதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் மொத்தமாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ண உடனே பட்டா மாறுதல் ஆயிரும், அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. சில வேகன்சிஸ் இருக்கு, நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாமே அந்த வேகன்சினால சில வேலை தடைப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே ஹெவியாக வேலை ஆட்கள் தேவைப்படுது அங்கெல்லாம் வந்து ஆள் போட்டு நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல சில வேகன்சிஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் வருங்காலங்களில் ஃபுல் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஐஜி சார் வந்து கிட்டத்தட்ட 200 சில்லற போஸ்டிங்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நிறைய தேவையான இடங்களுக்கு வந்து ஆட்களை போட்டு பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்லிக்கிறேன், எந்த டிரான்ஸ்ஃபர்லையும் முந்தைய ஆட்சிகள் செய்த தப்புகளை செய்யாமல் ஐஜி அவர்கள் மிக நேர்மையாக செய்திருக்காரு என்பதை இந்த பெருமையா சொல்லிக்கிறோம். நாங்கள் ரெவன்யூ அதான் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வெளியில தான் போயிட்டு இருக்கோம். இலக்கு எவ்வளவு சொல்றேன்? 31,000 crores. 31,000 crores. அது வந்து என்னங்க நேற்று அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் இப்போ நாங்கள் அதை அறிவிக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இல்லையா, அது ஒன்றும் தொடங்கி வைக்கிற மாதிரி. அது இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பேசலாம், நாளைக்கு நாங்கள் ரெவியூ மீட்டிங் அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் அந்த கூட்டுப்பட்டா தான் வரும். அதுக்கு என்ன வருமோ அதுதான் வரும். அது நாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பேசி நாங்க சொல்றோம். அதெல்லாம் அலௌட் இல்ல, அதெல்லாம் அலௌட் இல்ல. அப்ரூவ்டு பிளாட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்ல மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். என்னங்க ஸ்டாஃப் சொல்ல மக்களுக்கு சொன்னேன். ஸ்டாஃப்க்கெல்லாம் சேர் இருக்கு. சரி பண்ணி தரேன். அதுதான் நாங்க எல்லாமே டைரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இனி அந்த மாதிரி தப்பு நடக்க வாய்ப்பு இல்லாத மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். மக்கள் குறை தெரிவிப்பதற்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூடி சீக்கிரம் அறிவிக்க போறோம். அதுக்கு மறுபடியும் உங்களை கூப்பிடுறோம். நாங்க உங்க மூலமா தான் அறிவிப்போம். டோல் ஃப்ரீ நம்பரை அறிவிச்சதுக்கு அப்புறம் மக்கள் நேரடியாக அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல கால் பண்ணி குறைகளை தெரிவிக்கலாம். இமீடியட்டா எங்களுடைய கவனத்துக்கு வரும். ஒன்னு ஐஜி கிட்ட வரும், செக்ரட்டரி கிட்ட வரும், என்கிட்ட ஒரு யார்கிட்ட வந்தாலும் நாங்க அதை கிளியர் பண்ணி கொடுக்கோம். இல்ல அது அவங்க வாங்கிக்க வேண்டியதுதான். ஆமா பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க தனியா அந்த டிவைஸ் வாங்கிக்கணும். அது என்னன்னு பாக்குறோங்க. ரிவ்யூ பண்ணிட்டு நாங்க சொல்றோம். ஜியோ ஃபென்சிங் இன்னும் தொழில்நுட்ப ரீதியா நிறைய வேலைகள் நடக்குதுங்க. அது அறிவிக்கும் போது உங்களுக்கு நாங்க சொல்றோம். இப்போதைக்கு தொழில்நுட்ப ரீதியா ஒரு அட்வான்ஸ் என்னன்னா இந்த எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன், எனிவேர் அண்ட் பிரசன்ட் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 24/7 எங்கிருந்து வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம் குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ்க்கு. இதுதான் இன்னைக்கோட கரு. ஐ திங்க் வில் க்ளோஸ் இட். ஓகே, தேங்க்யூ. அது நிறைய கண்ணி ஆகிட்டே இருக்கும்.